கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இந்த வார்த்தையின்படி தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ நம்ம நெடுங்காலமாய் காத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ட்ரீம்ஸ், நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இது எல்லாமே டிலே ஆகும்போது நம்ம உள்ளத்துல மிகவும் சோர்வுகள் காணப்படுகிறது, ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்குள்ள நம்ம தள்ளப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறது என்னன்னா, ஜீவ விருட்சத்தை நெடுங்காலம் காத்து கொண்டிருந்த இந்த ஜீவ விருட்சம் போன்ற அந்த காரியங்களை இன்றைக்கு நமக்கு அவர் என்ன செய்ய போகிறாராம், தரப்போகிறாராம் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ இன்றைக்கு ஒருவேளை பல சூழ்நிலைகள், உங்களுக்கு தரிசனங்கள் இருக்கலாம், உங்களை குறித்த அழைப்பு உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், உங்க மேல நீங்க அபிஷேகிக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அதை எல்லாம் தாண்டி உங்களுக்கு எல்லாம் வருகிறது, எல்லா யுத்தங்களும் போராட்டங்களுமா இருந்தா கூட அவர் வாக்கு கொடுத்தவர், அவர் அதை நிறைவேற்ற வல்லவர். நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை தான், அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிப்பது மாத்திரம்தான் நம்முடைய வேலை. அப்போ இதே காரியத்தை தான் தாவீதினுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அப்போ இங்க சாமுவேல் பிரத்யட்சமாய் தாவீதை இஸ்ரவேல் மேல ராஜாவாய் அபிஷேகம் பண்ணும்படி அங்க வர்றாரு. ஆனா அந்த சாமுவேல் அபிஷேகம் பண்ணின பிறகு கூட அங்க தாவீதுக்கு பல யுத்தங்கள், பல போராட்டங்கள், அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு பல வருடங்கள் ஆனது நம்ம பார்க்கிறோம். சவுல் தாவீதை துரத்தி கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். எப்போ தனக்கு மரணம் வந்து விடுமோ அப்படிங்கிற அஞ்சக்கூடிய இடத்திற்கு கூட தாவீது தள்ளப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். அங்கே தாவீதை அபிஷேகம் பண்ணினவர். அன்றைக்கு ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாய் தாவீதை ஏற்றுக்கொண்டு அங்கே அபிஷேகம் பண்ணினதை நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும்போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்போ கிட்டத்தட்ட அவன் வாலிபனா இருக்கும்போது 17-18 வயதுல அங்கே சாமுவேலால அபிஷேகம் பண்ணப்படுகிறத பார்க்கிறோம். ஆனா அங்க எத்தனை வருடங்கள் அந்த அபிஷேகத்தின் அந்த நிறைவேறுதலுக்குள்ள அங்க எத்தனை கால தாமதங்கள் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ நெடுங்காலம் தாவீதும் கூட அந்த இடத்துல காத்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம். ஆனால் விரும்பினது நிச்சயமாய் வந்ததையும் நம்ம பார்க்கலாம். அப்போ இன்றைக்கோ உங்க மேல இருக்கிற திட்டங்கள், உங்க மேல இருக்கிற தரிசனங்கள், அதை எல்லாவற்றையும் தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றார். யோசேப்பின் வாழ்க்கையிலையும் நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். அதே போல இங்க நம்ம ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் அப்படின்னு சொல்லி பேரை கூட மாற்றுகிறார். திரளான ஜாதிகளுக்கு தகப்பன்னு பேர் மாற்றிட்டாரு. ஆனா அங்க அற்புதம் நடக்கல. பல வருடங்கள் கழித்து தேவன் சொன்ன வாக்கு தத்தமும் ஆபிரகாமுக்கு நிறைவேறினது. இன்றைக்கும் நீங்க அப்படித்தான் ஒரு குழந்தை செல்வத்துக்காக பல வருடங்கள் காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அப்போ இன்றைக்கு உங்க சூழ்நிலை சொல்லலாம், உங்க சரீரம் சொல்லலாம், இது எப்படி நடக்கும், எனக்கு இது நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனா ஒரு வாக்கு தத்தம் அவர் கொடுத்துட்டாருன்னா அதை நிறைவேற்ற அவர்தான் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரே தவிர நம்ம இந்த காரியத்துல எதுவும் செய்ய முடியாது. அப்படிங்கிறது தான் ஆபிரகாம் வாழ்க்கையில நடந்த
தந்ததை நம்ம பார்க்கிறோம். ஒரு 100 வயதுல ஒருவன் பிள்ளையை பெறக்கூடுமானால் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட அற்புதத்தையும் செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அதை செய்ய போகிறேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அங்க ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். அங்க சாராள் கூட அங்க ஒரு பேரிடுறாள். சாராள், என் தேவன் என்னை நகைக்க பண்ணினார் அப்படின்னு சொல்லிதான் அங்க ஈசாக்குக்கு அர்த்தமே நகைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும் நெடுங்கால இப்படிப்பட்ட காரியங்களுக்காக காத்து கொண்டிருந்த உங்களுக்கு தேவன் நகைப்பை வர பண்ணுகிறார், ஜீவ விருட்சத்தை காண செய்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நம்மோடு கூட தேவன் பிரத்யட்சமாக இடைப்படுகிறார். அப்படி இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மனதார உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி அப்பா, நெடுங்காலமாய் உடைய பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்னபடி ஆண்டவரே, நெடுங்காலம் உம்மிடத்துல ஜெபித்து காத்திருக்கிற நீர் வாக்குத்தத்தம் கொடுத்து, நீர் தரிசனம் கொடுத்து ஆண்டவரே காத்திருக்கிற உடைய பிள்ளைகள் அப்பா, இந்த நாட்களிலே ஜீவ விருட்சத்தை ஆண்டவரே அப்பா கண்டடைய, அந்த ஜீவ விருட்சத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள தகப்பன் கிருபை தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒரு வார்த்தையை அனுப்பிவிட்டால் அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் அப்படியே இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்துல, உம்முடைய பொற்கரத்துல ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.